என்னால பேச முடியாது. நான் பேசி பார்த்துட்டேன். வேணா நீ போய் பேசு, நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன். அது சரி. நீங்க சொல்லியே கேட்கல, நாங்க சொன்னா கேட்பாங்களா? சரி, நான் பேசுறேன். ஆனா நீங்க எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். என்ன என்ன பேசுவ? பயப்படாதீங்க, உங்களையும் என்னையும் பத்தி பேச மாட்டேன். தாசும் காவேரியோட கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசுவேன். அப்பவும் எங்களுக்கு சாதகமா நடக்கலனா அப்புறம் எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். இதுக்கு மேல நான் எதுக்கு மறைச்சு வைக்கணும்? என்ன மிரட்டுறியா? ஆத்துலயோ குளத்துலயோ போனமா கிடப்பேன். நான் உசுரோடு இருந்தா தானே மிரட்டுவா? செத்துட்டா மானமே போனதுக்கு அப்புறம் உசுரு இதோ இதுக்கு சமானம். மேகலா, அந்த ஆளு பாட்டுக்கு பொசுக்குன்னு செத்துட்டாருன்னா என்னடி பண்றது? ஊர் பெரிய மனுஷங்க வயசாகி செத்தா ஊர் வாய் சும்மா இருக்கும். ஆனா அதுவே வாழ வேண்டிய வயசுல செத்தா, அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா, ஊர் என்ன பேசுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால ராச அம்பலத்தார் செத்தாலும் மான போகக்கூடாதுன்னு நினைக்கிறவரு என்ன கேட்காம உயிரை கூட விட முடியாது. அம்மா, அண்ணே வாண்ணே. மா இங்க வா, அண்ணன் வந்துருச்சு. தாசு அண்ணே உட்காருண்ணே. தாசு அம்மா வா, இங்க பாரு. டேய் வாடா, எப்படா இருக்க? நல்லா இருக்கம்மா. டேய் நீ எப்படா இருக்க? இருக்க. நீ இல்லாம இந்த பிரச்சனை தீராதுப்பா. தாசுக்கு கல்யாணம் நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. காவேரி எனக்கு ரொம்ப பிடிக்கணே. நீ தான் ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பிடிக்கிறது இருக்கட்டும், மணிமகள அந்த ராசம்பளம் எப்படி வசதி உள்ளவனா? வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைண்ணே. ஆனா பார்க்க சாதாரணமா இருப்பாரு. சொத்து ஏகப்பட்டது இருக்கு. பேங்க் லாக்கர்ல கோல்டு ஏகப்பட்டது குமிஞ்சு கிடக்க. நீ என்ன சாதாரண ஆளா? பார்த்துதான் கவு பண்ணு எனக்கும் தெரியும். ஆனா உன்னோட கட்டுப்பாட்டுல தானே இருக்காரு ராசாம்பலம். மாமா ஓகே தான், அக்கா சொன்னா அவர் கேட்பாரு. இங்கே வர்றா, அதுக்குள்ள மாமாவா? அண்ணே, அவரோட மகன் ஒரு மலேசியாக்காரி ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்கான். பேரு ஜனனி. நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஜனனி தான் இந்த கல்யாணத்தை கவுத்து விட பாக்குறான். அவ இருக்கிற வரைக்கும் இந்த சம்பந்தத்தை நம்ம முடிக்கவே முடியாது. இந்த கல்யாணத்தை வச்சுதானே நான் ஒரு பெரிய கணக்கே போட்டிருக்கேன். நானே போட்டு தள்ளியிருப்பேன். அக்கா தான் வேண்டான்னு சொல்லிருச்சு. இல்ல பக்காவா முடிச்சிருப்பேன். டேய் நீ கல்யாணம் மாப்பிளடா, நீ எல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ண வேண்டாம். மருமகள கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? குடும்பத்து மருமக கோவில் குளத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற சாமிக்கு ஊத்தி குளிப்பாட்டி பூஜை பண்ணிட்டு தான் பூ போட்டு எடுப்பாங்களாம். சரி விடு, அவ அந்த குளத்துல மூழ்கி தானே குளிப்பா. அவ போனமாதான் வெளியே வருவா. தண்ணிக்குள்ள வச்சே காலி பண்ணிடட்டுமா? அண்ணே, நம்ம மேல எதுவும் டவுட் வருமா? கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. வேற எதுவும் பிளான் இல்லையாண்ணே? எனக்கே சொல்லி தரீங்களா? சும்மா கொலை பண்ண மாட்டாங்க. கொன்னுட்டு அந்த பொண்ணு போட்டிருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. கரையில இருக்கிற நம்ம ஆளுங்க திருடன் திருடன்னு விரட்டிட்டு போவாங்க. கொலைகாரனுங்க நகையை போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த கேஸ் நகை திருட்டா போயிடும். நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. சிவா, சிவா, சிவா,
வாமா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? அக்கா இன்னும் அவங்களுக்கு சரியா பேச்சு வரல. நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னமோ நல்லா வசதியா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தான் தோணுது. ஆமாக்கா, யாரு என்ன எந்த ஒண்ணு தெரியல. ஆனா சிவா சிவான்னு மட்டும் சொல்றாங்க. டாக்டர் ஊர்ல இல்லைல்ல. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்காத. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். சுசீந்திரம் பக்கத்துல ஒரு காளி கோயில் இருக்கு. அங்க ஒரு முறை கூட்டிட்டு போமா, சரியாயிடும். என்னக்கா நீங்க? நம்ம டாக்டர் பார்த்தே இன்னும் சரியாவல. நான் ஒண்ணு டாக்டரை தப்பா சொல்லல. அதெல்லாம் தெய்வ சக்தி. அதனாலதான் சொன்னேன். நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். நம்புறதுக்கு இல்ல, சரியா வருமான் தான். ஒரு தடவை போய் தான் பாப்போமே. இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி. டாக்டருக்கு தெரிஞ்சா என் வேலையே போயிடும்க்கா. தெரிஞ்சாதானே. நம்ம அக்காவோ தங்கச்சியா இருந்தா நாம உதவி செய்ய மாட்டோமா? அந்த மாதிரிதான். ஒரு நாள்ல போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாமா ஒரு நாள்ல? ரிஸ்க் எடுத்து நான் பாக்குறேன்க்கா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பண்ணி தான் பாப்போமே. சரிக்கா, வேற யாருக்கும் தெரிய வேணாக்கா. எப்போ போலாம்? நாளைக்கு போயிடலாமே. ஜனனி, கவலைப்படாதம்மா. சீக்கிரமே உனக்கு சரியாயிடும். சிவா